கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி 6ல் இருக்கார். ஸோ 6ல் வந்து இந்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சமாளித்து தூள் கிளப்பிட்டு போயிடுவீங்க. ஸோ நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதன் வியாழனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 2ஆம் அதிபதி, ஸோ 2ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, நமக்கு தெரியாமல் நம்ம ஃபோனில் ஒரு ஆப்பை வச்சு நம்மளே நோட் பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி என்பது ஆட்சி பலத்தோட 3லே இருக்கும்பொழுது உங்கள் முயற்சிகள் சூப்பராக இருக்குங்க. ஸோ உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகளுக்கும் இளைய சகோதரர் பக்கத்து வீட்டுக்காரர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அதில் மனக்கசப்பு கொஞ்சமாக வந்து ஏதாவது இடவிடமாக ஒரு கசப்பான அனுபவம் வர்றதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருக்காச்சும் மெயில் அனுப்புகிறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது லோன் போட்டுலாம் வீடு வாங்கலாமா, தாயோட உடனம்னா சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்ல சந்தோஷமும் குதூகலமும் வீடு வண்டி வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் 3ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ஒரு எஃபோர்ட் எடுத்து பெரிய லெவலில் பண்ணுவீங்க. பட் இருந்தாலும் செவ்வாய் இருக்கிறது வந்து ராகுடைய சாரணும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னென்னா கவனம்னா என்ன ஒன்றும் இல்லைங்க. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஏதாவது பண்ண போகணுன்னா அங்கே 20 லட்சம் வந்து நிற்கும். நீங்களும் சரின்னு தலையாட்டிட்டிங்கன்னா அது ஒரு டென்ஷன் அமையும். ஸோ அதனால் நம்முடைய பட்ஜெட் எவ்வளோங்கிறத வந்து நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது 6ஆம் அதிபதியான குரு 12ல் இருக்கார். ஸோ 6ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுத்துரும். ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருப்பாங்க. பட் இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளும் சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு பிடிவாதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7, 8 போது அந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். அப்பாவும் சில நேரங்களில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணுறமான விஷயங்கள், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும் வந்து ஒரு சின்னதாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5ஆம் அதிபதியாக வந்து இப்போ 4ல் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். பட் இருந்தாலும் அது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது வர ஆள் கரெக்டான ஆளான்றது கவனமாக யோசித்து முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.